கூட்டணி விவகாரத்துல 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி எல்லாத்தையும் முடிவு பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் தேமுதிக தான் எந்த சைட்லயும் முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்களா? அல்ல தேமுதிக சைட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நம்ம சொன்னதுல ஏதாவது மாறி நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்கல. ஓபிஎஸ் மட்டும் ட்ரம்ப் வந்து உலகளாவிய ஒரு சமாதான குழு அமைக்கிறார். எதுக்கு கிரீன்லாந்துக்காகவா அல்லது இது ஈரானுக்காகவான்னு? வளைகுடா நாடுகள் ப்ளஸ் இது இஸ்ரேலு, காசா போர்லாம் தடுக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும். அது அவர் தான் தலைவர். நம்ம பிரதமரை கேட்டிருக்காப்புல, நீங்களும் அந்த குழுவில் இணையணும்னு. பல நாடுகள் இணைய சொல்லி கேட்குறாங்க. அதில் ஓபிஎஸ்ஸையும் இணைச்சிக்கிறாங்க. சரி, ரைட்டு. பொறுமை மிகுந்த மனிதர், ஆமா. என்ன ஆட்சியாலும் தாங்குவார் அப்படின்றதுனால இணைச்சிருக்காங்க. அதனால் அவர் மட்டும் அந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம இவர் முதலாளியை மாற்று, கடைசியில் எதுவுமே மாத்திட்டாங்க. முதலாளியே சொன்னால் நான் வந்துடுவேன்ட்டாப்புல. அதனால் அவர் ஏறுறாரு. அந்த முதலாளி இருந்தாலும் நான் வேலைக்கு சேர்றேன்பா, ஓரமாக நின்றுக்கு ரெண்டு ஒத்துக்கிட்டாப்புல. எடப்பாடி இவர் அன்புமணி மற்ற கட்சிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. கிருஷ்ணசாமி ஏறி தான் ஆகணும், வேணும். பார்த்துக்கலாம். அந்நியார் வந்து 23ஆம் தேதி காலைல 2 மணி மத்தியானம் 2 மணி வரைக்கும் கூட இருப்பாங்க. ஓ. அதனால் இது இல்லாட்டி நான் வந்துடுறேன், அங்கே ஏறல, நான் எனக்கு முடிச்சு கொடுக்கன்ற மாதிரி இது. இன்னொன்று, விஜய் வந்துட்டா ஏமா இந்த வீடே வந்து இல்லையா மேன் கழட்டி விடுவாங்க தெரியுமா? நம்ம கழட்டி விட்டாலும் கழட்டி விட்ருவாங்க. அதனால் அவங்க எப்போவுமே தப்பாக முடிவு எடுத்து அழிஞ்சு போகிறது அவங்க வேலையாக போச்சு. இது நல்ல வாய்ப்பு. ஒரு 8-10 எம்எல்ஏனா தொகுதி கேட்டு நின்னாங்கன்னா ஒரு 5-6 ஜெயிச்சு சட்டசபையில் மறுபடியும் நுழையலாம். ராஜ்யசபா எம்பி சீட்டில் ஒரு 2 எம்பி சீட்டு, அந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து கட்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பெருசாக இதாகிடும், சிக்கலாகிடும். அதனால் அவங்க ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கு. என்னென்னமோ சொன்னாங்களே ஜொல்லாகலன்னு, என்ன கதை உருட்டுனாங்க. இன்றைக்கி தனியார் எங்கே நிற்கிறாரு? இங்கே வந்துட்டாரு, தெரிஞ்சு சாலையை நோக்கி வந்து விட்டாரு. ஏன்னா அங்கே குளம் வத்திச்சு, மீன் இல்லை. ஆமாம், பறவை நீர் குளத்து அறுப்பறவை இங்கே பறந்து வந்துடுச்சு. திமுகவினரே வெக்கப்படுற அளவுக்கு இவர் பேசியிருப்பார். நம்மளோட இப்படி பேசுகிறாரப்பா அப்படின்னு ஸ்போக்ஸ் பர்சனெல்லாம் போனார்ல. ஆமாம். இன்னைக்கு எடப்பாடியாரை சந்தித்து இணைகிறேன், இதுதான் நிலைமை. அதனால் இந்த காட்சிகள் இவர்கள் கூட்டணி வலுன்றதை காமிச்சிட்டு போகுது. தாவேகா வெயிட்டிங்கு. வெயிட்டிங்கு கருப்பு சட்டையா வெள்ளை சட்டையான்னு தெரியாமல்